ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க, இப்போ இந்த சம்மர் டைமில் நம்ம குளு குளுன்னு இருக்கணும்னா ஊட்டி கொடைக்கானல் போக தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். கம்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. அதை மோர் வச்சு கரைச்சி குடிச்சிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. நல்லா சாப்பாடு கம்பு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். ஊற வச்சு பொடி பண்ணிவிட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் போயிடும், குப்பையெல்லாம் இருந்தாலும். நல்லா ஒரு 2-3 வாட்டி களைஞ்சி எடுத்துட்டு நீங்கள் அதை வேக வச்சுக்கணும். குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். 4 விசில் விட்டுக்கலாம். லேசாக உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டது எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி போல் இருந்துச்சுனாலும் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அது கெட்டி ஆயிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் இதாகி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் அது போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி அதில் அந்த 4 உருண்டை கிடச்சிருச்சு. 1/2 கிலோ இதுக்கு 1/2 கிலோ கம்புக்கு 4 உருண்டை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணியில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு இப்போ மோர் அடிச்சுக்கிட்டேன். மோர் அடிச்சுட்டு அந்த 2 உருண்டை எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் 3 பேர்த்துக்கு 2 உருண்டை கரெக்டாக இருக்குது. நல்லா கரைச்சிட்டு சின்ன வெங்காயம் வச்சு கடிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.